தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்டிவிட முயற்சி செய்வதாக பரமக்குடி டிஎஸ்பியிடம் இயக்குனர் ப. ரஞ்சித் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த தீபக் ராஜா என்பவர் தனது காதலியுடன் பாளையங்கோட்டை அருகே KTC நகரில் உள்ள உணவகத்திற்கு சென்று இருந்தார். அப்போது அங்கு வந்த சில மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டினர். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். உணவகத்தில் உள்ள CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்ததில் தீபக் ராஜா பசுபதி பாண்டியனின் ஆதரவாளர் என்பதும் அவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனால் முன்விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையத்தின் அதிகாரப்பூர்வ X பக்கத்தில் திருநெல்வேலியில் மீண்டும் ஒரு சாதிய தீண்டாமை படுகொலை நடந்திருப்பதை நீலம் பண்பாட்டு மையம் கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். சக மனிதனை படுகொலை செய்யும் சாதி வெறி பிடித்த குற்றவாளிகளை உடனடியாக SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி வழங்கிட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனர். மேலும் அந்த பதிவில் குறிப்பிட்ட இன்னொரு சமுதாயத்தின் பெயர் சேர்க்கப்பட்டு அவர்களை சாதி வெறி பிடித்த குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்புகள் தற்போது கிளம்பியிருக்கிறது. அதன் அடிப்படையில் சாதி மோதலை தூண்டுவதாக இயக்குனர் ப. ரஞ்சித் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.